நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கனடா தமிழாளியின் கவிமுத்து தளத்தோடு அடுத்ததாக நான் நினைக்கின்றேன் வள்ளி டீச்சர் வாங்க. கனடா தமிழாளியின் நிறுவனரான கலைக்களஞ்சியமாக விளங்கும் மதிப்பிற்குரிய உயிரவன் ஐயா அவர்களுக்கும், இனிய மொழியாலே அனைவரையும் கவர்ந்து இழுத்து சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தாக்ஷாயினி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு பங்கு பெற்றுள்ள அனைத்து கவி பெருந்தகைகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் கவிப்பாட வந்துள்ள கவிதையின் தலைப்பு காட்டுப்பூக்களும் கானக வாசமும். வடிவிலும் அழகிலும் வண்ணத்திலும் மனத்திலும் விதவிதமாய் இருப்பதுதான் நினைத்த இடத்தில் நின்று பூத்த நிகரில்லா மலர்களான காட்டுப்பூக்கள். வடிவிலும் அழகிலும் வண்ணத்திலும் மனத்திலும் விதவிதமாய் இருப்பதுதான் நினைத்த இடத்தில் நின்று பூத்த நிகரில்லா மலர்களான காட்டுப்பூக்கள். ஆனால் அதிலே நஞ்சு பூக்கள் முதல் நலம் தரும் பூக்களும் உண்டு. நினைத்து பார்த்தேன், நஞ்சு பூக்கள் முதல் நலம் தரும் பூக்களும் உண்டு. நினைத்து பார்த்தேன், கிடைத்த இடத்தில் எல்லாம் குடித்தனம் நடத்தும் கும்பலான மனித கூட்டம் கூட காட்டுப்பூக்கள் போல என்பேன். கிடைத்த இடத்தில் எல்லாம் குடித்தனம் நடத்தும் கும்பலான மனித கூட்டம் கூட காட்டுப்பூக்கள் போல என்பேன். என்ன நாட்டின் குடிமக்களை காட்டின் பூக்கள் என்கிறேன் என்று கேட்கின்ற கேள்விக்கும் பதிலுண்டு என்னிடம். காட்டுப்பூக்களான மனிதர்களே காட்சி தருகிறீரே விதவிதமாய். காட்டுப்பூக்களான மனிதர்களே காட்சி தருகிறீரே விதவிதமாய். சற்று எண்ணி பாருங்கள், சலனமின்றி விடை புரியும். சுயநலமாய் வாழ்கிறான் என்றால் அவனை சுயநல காட்டுப்பூ என்பேன். வெட்டு குத்து என்பவனோ வேதனை தரும் காட்டுப்பூ என்பேன். பெட்டிக்குள்ளே செல்வத்தை பூட்டி வைத்து பூதமென காக்கிறான் என்றால் பணபூதமான காட்டுப்பூ என்பேன். நல்லவனாக நடித்து நயவஞ்சகம் புரிபவனை வஞ்சக காட்டுப்பூ என்பேன். ஊரை ஏமாற்றி சுரண்டிய செல்வத்தை வைத்து உழைக்காமல் உண்டு வாழ்கிறான் என்றால் அவனை என்னென்பேன் தெரியுமா? ஒரு நாள் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டிய காட்டுப்பூ என்பேன். என்னதான் சொன்னாலும் கமழும் மனம் காட்டுப்பூவின் குணம். கட்டுக்கடங்காது கட்டி இழுக்கிறதே என்று தானே கேட்கிறீர்கள். விரிந்த பூ அத்தனையும் வீசிய மனமல்ல அது என்பேன். விரிந்த பூ அத்தனையும் வீசிய மனமல்ல அது என்பேன். வாசமலர்கள் வீசிய காட்டு வாசம் வாழும் மனிதர்களின் உருவமற்ற நற்குணம். வாசமலர்கள் வீசிய காட்டு வாசம் வாழும் மனிதர்களின் உருவமற்ற நற்குணம். நற்பண்பின் உறைவிடமாய் வாழும் நல்லவரை என்னென்பேன் தெரியுமா? நற்பண்பின் உறைவிடமாய் வாழும் நல்லவரை என்னென்பேன் தெரியுமா? வாசம் வீசும் காட்டுப்பூ என்பேன். நல்லோரோடு சேர்ந்த நால்வருமே நன்மை புரியும் எண்ணம் கொள்வர். நல்லோரோடு சேர்ந்த நால்வருமே நன்மை புரியும் எண்ணம் கொள்வர். எதை போல என்றால் வீசிய காட்டுப்பூவின் வாசத்தால் வீணான பூவும் புகழ் பெறுவதை போல. வீசிய காட்டுப்பூவின் வாசத்தால் வீணான பூவும் புகழ் பெறுவதை போல. கவிதைக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. கேட்டு ரசித்த அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வள்ளி, அருமை. காட்டு பூக்களுக்கும் விஷ பூக்கள் இருக்குது. ஆமாம், இந்த பிரபஞ்சம் நல்லதையும் கெட்டதையும் துன்பத்தையும் இன்பத்தையும் மாத்தி மாத்தி படைச்சிருக்கு. அதுக்குள்ள நல்ல பூச்சிகளும் இருக்கு, பாம்புகளும் இருக்கின்றன. அப்படி இந்த பிரபஞ்ச காட்டிற்குள்ளே நல்ல பூச்சிகளோடு நாகபாம்புகளும் சேர்ந்துதான் வாழ்கின்றன. ஆனபடியா அத்துணையும் ஒன்றாக இருக்கின்ற தருணத்தில் நல்ல பூச்சிகள் ஏது, நாகபாம்புகள் ஏது, நல்ல பூக்கள் ஏது, விஷ பூச்சிகள் ஏது, விஷப்பூக்கள் என்பது ஏது என்பதை
இங்கு இந்த பிரபஞ்சம் ஒன்றுக்குள் ஒன்று அத்தனையும் அடக்கி கொண்டிருப்பதை அற்புதமாக கூறியிருந்தீர்கள். நன்றி வள்ளி, நன்றி. நன்றி அம்மா, வாழ்த்துக்களும் நன்றி அம்மா.